வெள்ளிக்கிழமை நடக்கிற பல்லாவர சந்தைக்கு எப்படி போகிறது சுகமான வழியண்டா, ட்ரெயினில் போகிற சுகமான வழி. நாங்கள் எந்த ஸ்டேஷனில் ஏறினாலும் திரிசூலமண்ட ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கி அதில் அந்த தண்டவாளத்தாலேயே நாங்கள் நடந்து போயினோம். அந்த ஆக்களோடையே சேர்ந்து நடந்து போனோம்டா ஒரு 150 மீட்டர் தூரத்தில் பல்லாவர சந்தை இருக்கும். இந்த பல்லாவர சந்தை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும், வேறு நாட்களில் இருக்காது. இந்த நேரம் நீங்கள் பல்லாவர சந்தைக்கு போகிறீங்களாண்டா கட்டாயம் கூட இல்லை தொப்பி கொண்டு போகிறது நல்லது, இல்லாட்டி நீங்கள் தாங்க மாட்டீங்க வெயில. அங்கே நான் கூடுதலாக யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் பல எலக்ட்ரானிக் சாமானெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்தேன். நான் அங்கே போய் பார்க்க தான் தெரிஞ்சது. நிறைய உடுப்பு, ஆஃபீஸுக்கு தேவையான கதறியல், தளவாடங்கள், கட்டில்கள், மெத்தியல், அலுமாரியல், பழைய சாமான், டெலிஃபோன், பழைய கம்ப்யூட்டர், லேப்டாப் அப்படி இருந்தது. ஆனால் அதுகளை பார்க்க எனக்கு தரமான சாமான் மாதிரி ஒன்றும் தெரியலை. ஏதாவது திருத்திராக்கள் திறமையான ஆக்கள் இருந்தினவன்டா அவைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை மாதிரி சாதாரண ஆக்கள் சும்மா ஒரு அனுபவத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்குதுன்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் பிராண்ட் ஹெட்ஃபோன், ஏர்பட்ஸ் எல்லாம் பிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரிஜினல் புக்ஸ் மாதிரியே இருந்துச்சு நிறைய. அதான் நிறைய பேர் வந்து வேண்டி கொண்டு போயினோம் 750 ரூபா 550 ரூபாய்க்குன்ட்டு. ஆனால் அது கொப்பி. அது நம்பி ஏன் வேண்டினா மட்டும் தெரியாமல் கிடக்கு. ஆனால் அது ஒரிஜினல் இல்லை. முடிஞ்சளவு இந்த இடங்களில் வேண்டாம் இருக்கிறன எல்லாம் ஆன்லைன்லேயே வேண்டுறதான் நல்லதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படின்னாலும் தொங்கல் பக்கம் போனோம்னா அங்கே செல்ல பிராணிகள் வளர்க்குற விற்கிற இடம் இருக்கும். அங்கே கிளியல், நாய்க்குட்டிகள், வாத்துகள், வான்கோழி, கோழி அண்டு நிறைய இருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்கும். நாய்க்குட்டிகள்லாம் நல்ல வடிவாக இருக்கும். கூடுதலாக 5500 6000 ரூபா அந்த விலையில் தான் நாய்க்குட்டிகள் இருக்குது. எனக்கு அது சரியான விலை மாதிரி தான் இருக்குது. ஆட்டுக்குட்டியெல்லாம் விற்று கொண்டிருப்பினும் மலிவாக தான் இருக்குது. பையன் இருக்குது, பையன் நாளைக்கு நான் போன அன்றைக்கு சரியான வெயில், என்னால் தாங்கிலாம் போச்சு. வீடியோ எடுக்கவும் எனக்கு மனமில்லை, அங்கே நிற்கவும் மனமில்லை. நான் உடனே திரும்பி வந்துட்டேன். நீங்களும் காலமையில் போகிறது நல்லது.